இன்றைக்கி வீடியோவில் நாம் சுண்டை வத்தல் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். அப்படியே கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கவும் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு சுண்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். அதுவுமே நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கூடவே கருவேப்பிலை போட்டு வதக்குறேன். மிளகாய் வத்தல் 2 போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா எல்லாமே பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி கூட சேர்த்துக்கிடலாம். அப்புறம் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நான் நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு நாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிவிடும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் கூடவே வத்தல் பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். மசாலா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயேவும் அந்த மசாலாவையும் நல்லா வறுத்துக்கிறேன். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, கொஞ்சமாக சுண்டை வத்தல், ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அந்த தக்காளி மிக்ஸையும் நம்ம இப்போ இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். ஊற வச்சுருக்கிற புளியை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியில் கரைச்சி குழம்புக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும்போது சுண்டை வத்தல் கொஞ்சம் சேர்த்துக்கனால குழம்பு ரொம்ப கசப்பாக ஃபீல் ஆகும். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிடணும்ல, அதனால் லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்லா தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும். நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் நல்லா குழம்பு வற்றி ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரியும். இந்த அளவுக்கு கெட்டி வந்தால் போதும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நாம் செஞ்ச சுண்டை வத்தல் புளிக்குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.